हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் நம்ம 2-3 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே ரிலேட்டட் டாபிக் தான். இதில் வந்து கொஞ்சம் யூனிக்கான வேர்ட்ஸுமே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 100% இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முன்னே பார், அதாவது முன்னாடி பார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி என்ன சொல்லுவோம், ஏத்தால பாரு அப்படிம்போம் இல்லையா? ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சாம்னே தேக்கோ. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? சாம்னே தேக்கோ. ஓகே, சாம்னே தேக்கோ. சாம்னே அப்படின்றது முன்னாடி அல்லது ஏத்தால. ஓகே, ஏத்தால பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாரு அப்படின்ற வேர்டு குறிக்கிறது தான் தேக்கோ. ஓகே, ஸோ முன்னே பார், சாம்னே தேக்கோ. நெக்ஸ்ட்டு வண்டி மெதுவாக ஓட்டுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா காடி தீரே சலாவோ. காடி தீரே சலாவோ. காடி அப்படின்றது வண்டி, தீரே அப்படின்னா மெதுவாக. ஓகே, சலாவோ அப்படின்னா ஓட்டுறது. ஓகே, ஸோ மெதுவாக ஓட்டுங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? காடி தீரே சலாவோ. காடி அப்படின்னா வண்டி, வண்டி மெதுவாக ஓட்டுங்க அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? காடி தீரே சலாவோ. காடி தீரே சலாவோ. நெக்ஸ்ட்டு உன் வேலையை செய். உன் வேலையை செய். ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? அப்னா காம் கரோ. அப்னா காம் கரோ. அப்னா அப்படின்றது தன்னோடது. ஓகே, தான் வேலையை பாரு அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம்? தான் வேலையை செய் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அப்னா காம் கரோ. ஓகே, காம் அப்படின்றது வேலை. ஓகே, கரோ அப்படின்றது செய்கிறது. ஓகே, ஸோ வேலையை செய் அப்படின்னு எப்படி சொல்லணும் ஹிந்தியில்? அப்னா காம் கரோ. திரும்பி போ. திரும்பி போ. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? வாபஸ் ஜாவோ. வாபஸ் ஜாவோ. ஓகே, திரும்பி போ. திரும்பி அப்படின்ற வேர்டை குறிக்கிறது தான் வாபஸ். ஓகே, ஸோ போ அப்படின்னா ஜாவோ. ஓகே, ஸோ திரும்பி போ அப்படின்னு சொல்கிறது வாபஸ் ஜாவோ. நெக்ஸ்ட்டு அவரை கவனித்து கொள்ளுங்கள். அவனை கவனிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? உஸ்கா கேல் ரக்னா. உஸ்கா அப்படின்னா அவன் இல்லை அவள். ஓகே, கேல் அப்படின்னா கவனிப்பு. ஓகே, ஸோ கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கேல் ரக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவரை கவனித்துக்கொள், அவனை கவனிச்சுக்கோ அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? உஸ்கா கேல் ரக்னா. இப்போ அவங்கள கவனிச்சுக்கோ. இப்போ ஒரு பர்சன்னா அவர் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ 2 பர்சன்னா அவங்க அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்கள கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உன்கா கேல் ரக்னா. இந்த உஸ்கா இஸ் வருதுல, அதில் இன்னு வரும். ஓகே, ஸோ அவங்கள கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உன்கா கேல் ரக்னா அப்படின்னு சொல்லணும். அவரை ஒரு பர்சனை சொல்லும் போது அவனை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உஸ்கா கேல் ரக்னா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குற சென்டென்ஸ் வந்து அவரை கவனித்து கொள்ளுங்கள். ஹிந்தியில் உஸ்கா கேல் ரக்னா. கேல். ஓகே, கேல். நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. ஹிந்தியில் ஜல்தி ஆனா. ஜல்தி ஆனா. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். ஓகே, ஸோ வா அப்படின்றத ஹிந்தியில் ஆனா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ சீக்கிரம் வா, ஜல்தி ஆனா. ஜல்தி ஆனா. என்னை பார்க்க விடு. என்னை பார்க்க விடு. ஹிந்தியில் முஜே தேக்னே தோ. முஜே அப்படின்னா என்ன. ஓகே, தேக்னே அப்படின்றது பார்க்குறது. ஸோ பார்க்க விடு அப்படின்னு சொல்கிறப்போ தேக்னே தோ அப்படின்னு சொல்லணும். முஜே தேக்னே தோ. என்ன பார்க்க விடு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? முஜே தேக்னே தோ. தயாராக இரு. பி ரெடி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? ரெடியாக இரு இல்லை பி ரெடி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தயார் ரஹனா. தயாராக இரு, தயார் ரஹனா. இது தமிழோட ரைமிங்காக இருக்குது இல்லையா? ஸோ தயாராக இரு அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? தயார் ரஹனா. ஓகே, தயார் அப்படின்னு தயாராக. ஓகே, ஸோ தயாராக இரு அப்படின்னு சொல்லும் போது தயார் ரஹனா. ஓகே, தயார் ரஹனா. யோசிச்சு பேசுங்க. ஏதாவது நம்ம கோவத்தில் சொல்லுவோம், இல்லைனா பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சோச் சமஜ்கர் போலோ. சோச் அப்படின்னா யோசிக்கிறது, சமஜ்கர் அப்படின்னா புரிஞ்சின்னு அர்த்தம். ஓகே, புரியுதல். ஓகே, போலோ அப்படின்னா பேசுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ யோசிச்சு பேசுங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? சோச் சமஜ்கர் போலோ. சோச் சமஜ்கர் போலோ.
கண்டிப்பாக வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக வாங்க. இப்போ ஒரு இன்விடேஷன் கொடுத்து நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அவஷ்ய ஆனா. அவஷ்ய ஆனா. அவஷ்ய அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே, இல்லை அல்லது நிச்சயமாக. ஓகே, கண்டிப்பாக வாங்க. அவஷ்ய ஆனா. அவரை பற்றி எனக்கு தெரிவிக்கவும். அவங்கள பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள பற்றி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா உஸ்கி கபர் தேனா. உஸ்கி கபர் தேனா. ஓகே, அவர் அப்படின்னா உஸ்கி. உஸ்கி அப்படின்னா அவரை பற்றி. ஓகே, கபர் தேனா அப்படின்னா அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவரை பற்றி எனக்கு தெரிவிக்கவும். ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உஸ்கி கபர் தேனா. உஸ்கி கபர் தேனா. நெக்ஸ்ட்டு கேலி செய்யாத. இது வந்து நம்ம விளையாட்டாகவும் சொல்லுவோம் அண்ட் ஒரு கோவத்துலேயுமே சொல்லுவோம். நக்கலாக பேசாத, இல்லை கேலி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மஜாக் மத் கரோ. மஜாக் மத் கரோ. மஜாக் அப்படின்னா கேலி, கிண்டல். ஓகே, செய்யாத அப்படின்னு சொல்கிறத மத் கரோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ கேலி செய்யாத மஜாக் மத் கரோ. ஓகே, கேலி செய்யாத மஜாக் மத் கரோ. வீண் பேச்சு பேசாத. வீண் பேச்சு பேசாத, இல்லை தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பக்வாஸ் மத் கரோ. பக்வாஸ் மத் கரோ. பக்வாஸ் அப்படின்றதான் வீண் பேச்சு, தேவையில்லாதது. ஓகே, ஸோ வீண் பேச்சு பேசாத பக்வாஸ் மத் கரோ. பக்வாஸ் மத் கரோ. எதை பற்றியும் கவலைப்படாத. எதை பற்றியும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா குச் பர்வாக நா கரோ. ஓகே, कुछ परवाह ना करो. कुछ परवाह ना करो. ஓகே, இல்லை நான் கரே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, எதை பற்றியுமே நீ கவலைப்பட. எதை பற்றியும் அப்படின்றத குறிக்கிறது தான் இதில் குச். ஓகே, கவலைப்படாததுக்கு நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பர்வாக. ஓகே, குச் பர்வாக நா கரோ. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வேர்டு இருக்குது கவலைப்படாதே. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஃபிகர் மத் கரோ. ஃபிகர் மத் கரோ. ஓகே, இதுக்கு இன்னொரு வேர்டுமே இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சிந்தா கூட வரும். ஓகே, ஸோ கவலைப்படாதே ஃபிகர் மத் கரோ. என்னை தனியாக விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சம்டைம்ஸ். என்னை தனியாக விடுங்க அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே அக்கேலா சோடுதோ. முஜே அக்கேலா சோடுதோ. முஜே அப்படின்றது என்னை. ஓகே, அக்கேலா அப்படின்னா தனியாக, சோடுதோ அப்படின்னா விடுங்க. ஓகே, என்னை தனியாக விடுங்க அப்படின்றத ஹிந்தியில் முஜே அக்கேலா சோடுதோ. முஜே அக்கேலா சோடுதோ. ஓகே, முஜே அக்கேலா சோடுதோ. போக விடுங்க. போக விடுங்க. ஹிந்தியில் ஜானேதோ. ஜானேதோ. இப்போ ஏதாவது ஒன்று சம்டைம்ஸ் ஒரு மொபைல் உடஞ்சோ எது ஒன்றுச்சோ நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சரி விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொன்னால் ஜானேதோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜானேதோ. ஓகே, சரி விடு, கவலைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விட்டுரு அப்படிம்போம்ல, அதை ஜானேதோ. இது ஒரு மீனிங் வரும். அண்ட் இன்னொரு மீனிங் போக விடு அவனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதையுமே நம்ம என்ன சொல்லலாம் ஜானேதோ. ஜானேதோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பொறுங்க அல்லது கொஞ்சம் நில்லுங்க அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் பொறுங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜரா ருக்கியே. ஜரா ருக்கியே. ஜரா ருக்கியே. ருக்கியே அப்படின்னா நில்லுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மறக்கக்கூடாது அண்ட் எப்பவும் மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சம்டைம்ஸ் இதை மறக்காதீங்க, இல்லை எப்பவும் இதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கபி மத் பூலோ. கபி அப்படின்னா எப்போதும். ஓகே, மத் பூலோ அப்படின்னா மறக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போதும் மறந்துடாதீங்க. ஹிந்தியில் கபி மத் பூலோ. கபி மத் பூலோ. ஓகே, கபி அப்படின்னா எப்போதும், மத் பூலோ அப்படின்னா மறந்துடாதீங்கன்னு அர்த்தம். கபி மத் பூலோ. நெக்ஸ்ட்டு முட்டாள்தனமாக இருக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? முட்டாள்தனமாக இருக்காத. ஹிந்தியில் மூர்க் மத் பனோ. மூர்க் அப்படின்னா முட்டாள். ஓகே, ஸோ மூர்க் மத் பனோ, முட்டாள்தனமாக இருக்காத அப்படின்றத ஹிந்தியில் மூர்க் மத் பனோ. மூர்க் மத் பனோ. நெக்ஸ்ட்டு என்னை பின்தொடருங்க. ஓகே, என்னை பின்தொடருங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் மேரே பீச்சே ஆவோ. மேரே பீச்சே ஆவோ. என் பின்னாடியே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைக்கில் போகும்போது இல்லை காரில் போகும்போது என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லது என்னையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மேரே பீச்சே ஆவோ. ஓகே, ஸோ என்னை பின்தொடருங்கள். ஹிந்தியில் மேரே பீச்சே ஆவோ. மேரே பீச்சே ஆவோ.
நெக்ஸ்ட்டு இடத்த காலி செய். இடத்த காலி செய் அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் ஜக காலி கரோ. ஜக அப்படின்றது இடம் அப்படின்ற சொல்லுவாங்க தமிழில். அண்ட் காலி செய் ஹிந்தியில் காலி கரோ. ஓகே, ஸோ இடத்தை காலி செய் ஹிந்தியில் ஜக காலி கரோ. ஜக காலி கரோ. நாக்கு அடக்கி பேசு. கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா, நாக்கு அடக்கி பேசு அப்படின்னுட்டு ஹிந்தியில் ஜுபான் பர் காபு ரக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நாக்கு அடக்கி பேசு அப்படின்னு சொல்கிறது தான் ஹிந்தியில் ஜுபான் பர் காபு ரக்கோ அப்படின்னு சொல்லணும். இதில் ஜுபான் அப்படின்றது தாங்க நாக்கு. ஓகே, நாக்கு அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் ஜுபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நாக்கு அடக்கி பேசு ஜுபான் பர் காபு ரக்கோ. ஜுபான் பர் காபு ரக்கோ. தயவு செய்து எனக்கு உதவுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹிந்தியில் கிருப்பயா மேரி சஹாயத்தா கரே. கிருப்பயா அப்படின்றதாங்க தயவு செய்து. ஓகே, சஹாயத்தா அப்படின்னா ஹெல்ப். ஓகே, சஹாயத்தா அப்படின்னா ஹெல்ப், உதவி. ஸோ எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லும் போது சஹாயத்தா கரே. ஓகே, ஸோ தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹிந்தியில் கிருப்பயா மேரி சஹாயத்தா கரே. கிருப்பயா மேரி சஹாயத்தா கரே. நெக்ஸ்ட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சமஜ்னேக்கு கோஷிஷ் கரோ. சமஜ்னே அப்படின்னா புரிகிறது. ஓகே, கோஷிஷ் அப்படின்னா முயற்சி. ஓகே, ஸோ முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ புரிஞ்சுக்க முயற்சி செய் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும், சமஜ்னேக்கு கோஷிஷ் கரோ. சமஜ்னேக்கு கோஷிஷ் கரோ. கவனமாக வேலை செய்யுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கவனமாக வேலை செய் அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சாவ்தானி சே காம் கரே. சாவ்தானி அப்படின்றதாங்க கவனம் அல்லது எச்சரிக்கையாக. அண்ட் காம் கரே அப்படின்னா வேலை செய்கிறது. ஓகே, சாவ்தானி சே காம் கரே. கவனமாக வேலை செய்யுங்க ஹிந்தியில் சாவ்தானி சே காம் கரே. சாவ்தானி சே காம் கரே. மீண்டும் வாருங்கள். மீண்டும் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபிர் ஜரூர் ஆயேகா. ஃபிர் ஜரூர் ஆயேகா. ஓகே, மறுபடியும் வாங்க இல்லை மீண்டும் வாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லணும், ஃபிர் ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே, ஜரூர் ஆயேகா. நீங்கள் விரும்பியபடி அல்லது உங்கள் இஷ்டம் போல். ஆஸ் யூர் விஷ் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜெய்சி ஆப்கி மர்ஜி. மர்ஜி அப்படின்னு தாங்க விருப்பம். ஓகே, ஸோ நீங்கள் விரும்பியபடி ஹிந்தியில் ஜெய்சி ஆப்கி மர்ஜி. ஓகே, ஜெய்சி ஆப்கி மர்ஜி. ஆப்கி அப்படின்னா நீங்கள். ஓகே, ஸோ நீங்கள் விரும்பியபடி ஜெய்சி ஆப்கி மர்ஜி. ஓகே, ஜெய்சி ஆப்கி மர்ஜி. தொடர்பு இருங்கள். பீனா கான்டாக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சம்பர்க் பனாயே ரக்கியேகா. சம்பர்க் பனாயே ரக்கியேகா. சம்பர்க் பனாயே ரக்கியேகா. தயவு செய்து சிறிது நேரம் இருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லணும், ஜரா और ठहरिए. ஜரா और ठहरिए. ठहरिए அப்படின்ற வேர்டு தான் இருங்க அப்படின்னு அர்த்தம். ஜரா और ठहरिए. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ, பை.